பார்க்க போறோம்னா கிரவுண்டில் எப்படி எப்படி ஷூட் பண்ண பார்க்குறோம். அந்த பெனால்ட்டியோ ஃப்ரீ கிக்கும் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ண தெரியாது. ஸோ அதுக்காக இந்த வீடியோ. பட் நீங்கள் பாஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா ஃபுட்பால்னாலே சும்மா இப்படி போய் இப்படி எடுத்து இப்படி வந்து இப்படி போய் இப்படி வந்து இப்படி அடிக்கிறது பேர் ஃபுட்பால் கிடையாது. அட்லீஸ்ட் பாஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ணால் மிட்ஃபீல்டரும். ஸோ பாசிங்லேயே ஒரு ஆர்ட் ஃபுட்பால். ஸோ இந்த பாசிங் வந்து அதிகமாக கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஒரு முடிவு பெஸ்ட்னா பிகாஸ் அவங்க வந்து டிஃபெண்டிங் ப்ளஸ் அட்டாக்கிங் அவங்களால ஆகணும். ஸோ ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து கிளாட் மேக்கலேலே எடுத்துக்கோங்க. சென்ட்ரல் டிஃபெண்டிங் மிட்ஃபீல்டர் எப்போவுமே மிட்ஃபீல்டர் டிஃபெண்டிங்கும் பார்க்குறது. ஸோ ஒரு மேக்கலேயே ஒரு பாஸ் பார்த்துருக்கேன். ட்ரிவன் அப்படியே ட்ரிவன் அண்டு இது வந்து கண்டிப்பாக ஆண்ட்ரேஸ் இனியஸ்டா தெரிஞ்சுங்க. ஆண்ட்ரேஸ் இனியஸ்டா வந்து டிக்கி டாக்கா அப்படின்றத இன்வென்ட் பண்ண இருப்பார். ஸோ டிக்கி டாக்கான என்ன நினைக்கிங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்காங்க, சென்டரில் ஒரு பிளேயர். உங்கள் ஒரு அட்டாக்கர் அங்கே போய் ஒரு என்விடி அட்டாக்கர் நாங்கள் தான் இங்கே தாண்டிட்டான். டெக்ஸ்டைல் வீக் வாங்கிட்டான். அட்டாக்கிங் இது தாண்டிட்டான். சென்ட்ரல் மட்டுமே தாண்டிட்டான். டிஃபெண்டிங் மட்டும் இருக்கான். கலையிலே ஒன்று எடுத்து அட்டாக்கு பாஸ் பண்ணணும், இல்லை டிஃபென்ஸ்க்கு பாஸ் பண்ணணும். எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண வேண்டியது மாதிரி. ஸோ மிட்ஃபீல்டுக்கு ஷூட்டிங் இருக்கணும், டிஃபெண்டிங் இருக்கணும், பாசிங் இருக்கணும், பேஸும் இருக்கணும், ஃபிசிக்காலிட்டி. ஈட்டே குண்டகன் சேனல் கோலு இந்த மாதிரி பிளேஸ்லாம் வந்து அட்டாக்கிங் மிட்ஃபீல்டும் ஆடுவாங்க, அட்டாக்கிங் டிஃபெண்டிங் மிட்ஃபீல்டும் ஆடுவாங்க. ஸோ அதனோட நேம் தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஷூட்டிங்க்கு வந்து 2 டைப்ஸ் இருக்குது. பவர் ஷூட்டிங் ப்ளஸ் நார்மல் ஷூட்டிங். பவர் ஷூட்டிங்க்கு வந்து இந்த இடம் நார்மல் ஷூட்டிங்க்கு வந்து இந்த இடம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பால் நீங்கள் ஷூட் பண்ணாமல் இப்படி தான் அடிக்கணும். நான் இப்போ சென்டராக பால் அடிச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக போகும். அதே இது இது வந்து பாருங்க, நான் 2 சைட்லேயே யூஸ் பண்ணுறேன். எது பாசிங் இது வந்து சென்டர் ஆஃப் த பால் அப்படின்னா அதே பவர் வேணும்னா அதே ஷூட்டிங்னா நார்மல் வரி பவர் போகுது கொஞ்சம். இல்லையா பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான். இப்போ நார்மல் ஷூட்டிங் வேணும். நார்மல் ஷூட்டிங்கும் அதே இப்போ நம்ம சென்டர் ஆஃப் பால் அடித்தா பாஸ். இப்போ நம்ம வந்து அங்கே இருந்து உங்களுக்கு ஷூட் படிச்சுக்கோங்க. இப்போ வந்து எப்படின்னா அதாவது ரைட் லெக் பிளேயர்னா கோச் உங்களுக்கு சொன்னாங்க லெஃப்ட் கார்னரும் ரைட் கார்னரும் நீங்கள் எழுதணும். அப்போது இந்த ட்ரிவலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து லெஃப்ட் கார்னர் கிக் வச்சு ரைட் கிக் வச்சு அடித்தா ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்படி இருக்க பட்சத்தில் கோல் நம்மளுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். கொஞ்சம் அதனால் நம்ம வந்து ஈஸியாக டிக்கவர் பண்ணி விட்டுருக்கோம் உள்ள. இப்போது லெஃப்ட் லெக்கில் இருந்துச்சோம்னா ஈஸியாக இருக்கும். இப்படி கோல் அடிச்சிடலாம். அதுக்காக தான் இப்போ லெஃப்ட் லெக்கும் ரைட் லெக்கும்
மோஸ்ட்லி இதுவும் மிட்ஃபீல்டர்ஸ் பண்ணுவாங்க. லூக்கா மாட்ரிச் பண்ணுறது இதுதான். பட் ரைட் லெக்கில் தான் நான் ரைட் லெக் எடுத்து அதனால இப்படி தான் வரும். பாருங்க நார்மல் கேர்ள் வந்து இப்படி இப்படி போகும். இப்போ வந்து ரிவேலா வந்து இப்படி போகும். ஸோ ஓகே, பாசிங்கும் பார்த்துட்டோம், ஷூட்டிங்கும் பார்த்துட்டோம். இப்போ வந்து ஃப்ரீ கிக் வந்து எப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து 3 மேன் இருப்பாங்க. இப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க. அது 3 பேர் 5 பேர் இருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஒன்று அவங்க வந்து எப்படின்னு நம்ம அடிக்க பஸ்ஸில் மேலே அடிக்க போகிறோம்னு நினச்சி இப்படி குதிச்சுருவாங்க. அந்த மாதிரி குதிக்க போகிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அடிக்க இந்த இடத்துல 3 மேன் நிற்கிறாங்க. அவங்க வந்து டக்கு குதிக்க முடிச்சுட்டு என்ன பண்ணிருந்தோம்னா பவர் பாஸ் கொடுத்துருவோம். இப்போ அதே அவங்க குதிக்கலைன்னா ஒன்று அவங்க சுற்றி கேர்ள் பண்ணிடணும், இன்னொன்று அவங்களுக்கே மேலே அடிக்கணும். பட் நம்ம வந்து இதுக்கான ரொம்ப ட்ரைனிங் எடுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து ப்ரோ ஆடணும்னா அடிக்க முடியல கோல் அடிக்கணும். பட் அதுக்கு கோல் கீப்பர்ஸ் எப்படி இருக்காங்கன்னு தெரியாது. அதுக்காக நம்ம வந்து கேர்ள் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நான் சொல்ல வந்துருக்கேன்னா கேர்ள் மேலே ஆர் நீங்கள் 3 டெக்னிக்ஸ் இருக்கு. ஒன்று வந்து கேர்ள் வந்து அவ்வளோவா எனக்கு வராது. இன்னொரு 4 டெக்னிக் இருக்கு அந்த மாதிரி. இன்னொரு டெக்னிக் வந்து அண்டர் த வால். அடுத்த டெக்னிக் வந்து அப்படியே ஸோ 4வதுனா நம்ம இப்போ பார்க்க போகிறோம் லைட் ரவுண்டிங். இந்த டெக்னிக் வந்து எப்படின்னா, இது வந்து டாமினிக் ரோபல்ஸாக எப்படி பார்த்துருக்கீங்க. டாமினிக் ரோபல்ஸ் என்ன எப்படின்னா அடிப்பாங்க, மேலேயும் போகும், மேலே போகும். இப்போ வந்து எப்படின்னா, இப்போ க்ளோஸாக அடிச்சிட்டோம்னா பால் இப்படி போய் இப்போ வந்து பவர் அண்ட் அது இந்த கேர்ள் வரும். எப்படி இப்போ வந்து நம்ம வந்து பவர் பாஸ் அடிக்கக்கூடாது. பவர் பாஸ் அடிச்சோம்னா எவ்வளோ பவர் பாஸ் அடிக்க முடியும் மேலே போயிடுச்சு. ரொனால்டோட ஒரு ஃப்ரீ கிக் அதே ஃப்ரீ கிக் மாதிரி போயிடும். சின்ன படம் Szoboszlai's hit! Oh yes! It is something very, very special! இப்போ நான் டாமினிக் அடிக்கிறது வந்து இப்போ பட் நான் கொஞ்சம் ஃப்ளைட் இன்க்ரீஸ் பண்ணணும். மறுபடிக்கு ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் போவோம், விச் இஸ் பெனால்ட்டி. பெனால்ட்டிஸ் வந்து எப்படின்னா 2 மெத்தட் தான் பெனால்ட்டி. ஒன்று இந்த மாதிரி பாசிங் எழுதிட்டுருக்கீங்க. இப்போ நமக்கு வந்து எங்கே பாஸ் பண்ணணும்னா பாலுக்கு பக்கத்தில் கால் வச்சுட்டு இப்படி வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். பால் வந்து இப்படி வச்சுக்க மாதிரி நேராக தான் போகும். இப்போ நான் அதே இது ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு பால் இப்படி வச்சுட்டோம்னா அப்படி ஆயிடுச்சுங்களா. அதே மாதிரி தான் இந்த பெனால்ட்டிஸ் பண்ணுறேன். பால் பக்கத்தில் கால் வச்சு இது வந்து சின்ன சின்ன டோர்னமெண்ட் மாதிரி வைப்பாங்க. ஒரு சின்ன கிரவுண்டாக இருந்துச்சுன்னா அந்த சின்ன கிரவுண்டுக்குள்ள வந்து கோல் சின்னதாக இருக்கும், கோல் கீப்பர் இருப்பாங்க. ஆனால் மற்ற மேஜர் டோர்னமெண்ட் லைக் பிரீமியர் லீக், வேர்ல்டு கப் எல்லாம் மற்ற மேஜர் டோர்னமெண்ட் எல்லாமே இவ்வளோ நார்மல் பெனால்ட்டி டேக்கிங். எவ்வளோ பெனால்ட்டி அது இவ்வளோ தான். ஸோ நம்ம வந்து 3 படிச்சு மொத்தமாக. ஸோ கடைசியில் இப்போ வந்து நம்ம கிளிப்பை காமிக்கிறோம். அவங்க கிளிப்ஸ்குள்ளே போகலாம்.
தட்ஸ் இட் கைஸ். நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். மெயினாக இதான் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ நம்ம நிறைய ஃபுட்பால் டிப்ஸ் போடணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் போடுங்க. நம்ம எஃப்சி மொபைல் வீடியோஸ் ஷவுட் அவுட் பண்ணுவோம். அண்டு நிறையாவே பண்ணுவோம். கேமிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம், ஃபுட்பால் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறையா வீடியோஸ் உங்களுக்கு பார்த்து என்ஜாய் பண்ணணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ். See you in the next video. Bye bye.